ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடல குருமா மிருதுவான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்குவோம். 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு நம்ம பனைஞ்சி வச்சுக்குவோம். நல்லா பனைஞ்சிக்கங்க, அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா பனைஞ்சிட்டேன். இப்போ இதை மூடி காயாத அளவுக்கு இதை மூடி நம்ம வச்சுடுவோம். இப்போ கடல குருமாவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 4 கீற்று வச்சுக்கலாம். பச்சை மிளகா 2, முந்திரி ஒரு 10 வச்சுக்கலாம். கசகசா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்ன ஊற வச்சுருக்கேன், அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற வச்சேன், அதையும் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் பொட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கினேன், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நேரமாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் தக்காளி பழம் 2 போட்டிருக்கேன், அதையும் நல்லா அதை கூட சேர்ந்து நல்லா வதக்குக்குவோம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிட்டா தான் இன்னும் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்குவோம். இது இப்படியே நல்லா வதங்கட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுக்க வேணாம், ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேற வச்சு அரைச்சிருக்கோம். குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றது, அதனால் நான் 1/2 ஸ்பூனு தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கடல பச்சை பட்டாணி நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் 2 பொடி. பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், வேறு எந்த காய்கறியும் சேர்க்கலை. இப்போ நல்லா கிளறி விடுங்க. மசாலா காய்கறி எல்லாம் ஒன்றா நல்லா கிளறிட்டோம். இப்போ மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, சும்மா கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாதாம் தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை தூக்கி இதில் ஊற்றிக்குவோம். அந்த மிக்ஸி ஜாட்டையும் கழுவி அந்த தண்ணியை அதில் தூக்கி ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி பத்தாக்கட்டி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சோன்னு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். இப்போ வெயிட் போட்டு அப்படியே 2 விசில் விட்டு அப்படி ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு பசிச்சு வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மாவு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாதிரி வளர்த்தோம்னா நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும்.
இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த நான் மடிக்கிற மாதிரியே நீங்களும் மடிங்க. அது ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். வயசானவங்க கூட சப்பாத்தி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல மிருதுவாக இருக்கும். டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதில் ஊற்றிக்குவோம் 1 ஸ்பூன். இப்போ எல்லா பக்கமும் அந்த எண்ணெயை தடவி விட்டுக்குவோம். தடவி விட்டு இப்போ எப்படி நான் மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போட்டுக்குவோம். மறுபடியும் இந்த பக்கம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சோண்டு மாவை போட்டு நம்ம இதை திரட்டி வச்சுக்கலாம். இதை நல்லா வளர்த்துக்குவோம். நல்ல லேயராக கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக லேயராக இருக்கும். பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குண்டு. போதும், இந்த தடிமணத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அதில் போட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட்டே ஆயில் ஊற்றிடக்கூடாது, பரட்டி போட்டு தான் ஆயில் ஊற்றணும். இதை திருப்பி போட்டுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் ஊற்றி இதை சுட்டு நம்ம எடுத்துக்குவோம். உங்களுக்கு சுடும் போதே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. போதும், இந்த அளவுக்கு நம்ம வெந்துருச்சு. இந்த அளவு இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ இன்னொன்று நான் சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னொன்றும் அந்த மாதிரி நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுட்டாச்சு. நம்ம சப்பாத்தியும் சுட்டாச்சு, குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியை வச்சுடுவோம். பாருங்கள், எவ்வளோ கசக்குனா கூட அது 2ஆக உடையாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நைட்லலாம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு சைடிஷாக நம்ம செஞ்ச குருமாவையும் வச்சுக்குவோம். அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.